என்னடா இது இந்த அருவாளுக்கு வந்த சோதனை? ஒழுங்கா வெட்டவே மாட்டீங்களா? முத அந்த சில்லாட்டையெல்லாம் அறுத்து வெளியே எடுத்து போடல. அதை அறுத்தாதான் மெட்டையை வெட்டதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல இவ்வளவு தரிச்சிட்டோம், என்ன கொஞ்சம் வரல. நல்லா அழகா வெட்டு சீக்கிரம். நான் என்னல தரிக்க முடியலன்னா சொல்றேன். தரிக்கிறதுக்குள்ள மொக்க அருவாயா இருக்கு, தரிக்கிறதுக்குள்ள படாத படா இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? வேணா வந்து வெட்டுங்களா, எனக்கு கையே உடைஞ்சு போச்சு. போற போக்க பார்த்தா என் கையை பறி கொடுத்துருவேன் போல, அந்த மாதிரி வலிக்குது. இல்ல நான் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணிக்கிட மாட்டோம்ல, பயமா இருக்கு. நீயே வெட்டு. இருங்களா வெட்டுறேன். அந்த சில்லாட்டையை ஃபர்ஸ்ட் வெட்டல. இல்ல கார்த்தி, அந்த சில்லாட்டையெல்லாம் கொஞ்சம் அடுக்கா. அது எதுக்குல உனக்கு? அதுல நல்லா அடுப்பு எரிக்கலாம்ல, அதுக்குதான் வீட்டுக்கு எடுத்துட்டு போனா யூஸ் ஆகும். நம்ம இதை அடுப்பு எரிக்க யூஸ் பண்றோம். சைனாக்காரன் ஜப்பான்காரெல்லாம் இதுல ஷூ செருப்பு அது இதுன்னு செய்ய தருமா? நம்மலாம் பெரிய புளித்திரி வாயால பியாசனா மட்டும் போதாது, ஏதாவது செய்யணும். ஒன்றும் செய்ய மாட்டோம். சரி அது எதுக்கு நமக்கு? நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இந்த இவன் வெட்டிட்டான்னு நினைக்கேன். எனக்கு இன்னும் இருக்குல்ல, இது என்ன மட்டை குருத்து தான் இதுல இருக்கும். ஓலை குருத்து அந்த மண்டையில இருக்கும், அதை வேற வெட்டணும். மட்டை குருத்தோட ஓலை குருத்து தாம்ல டேஸ்டா இருக்கும். வெட்டு வெட்டு. இருங்கள வெட்டியே. பனங்காலம் கடுக்காவா இருக்குமோல, நொங்கு இருக்காது தானே? ஆமால, எல்லா பனங்காவிலையும் வரி வரியா கோடு விழுந்துருச்சு. இப்படி இருந்துச்சுன்னா அது கடுக்காவாய் இருக்கும். ஏன்னா கொஞ்ச நாளா பழுத்துரும், அதனால இது வந்து ஆகாது. பிஞ்சிலே இருக்கும்போது பறிச்சாதான் அது நொங்கா இருக்கும். அதனாலதான் வேண்டான்னு போட்டு போயிருக்கானுவேன். கடுக்காவும் நல்லா தான் இருக்கும், என்ன கடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப அது எதுக்குல நமக்கு? அது வேண்டாம். குருத்த மட்டும் வெட்டு, குருத்த தின்னுட்டு இடத்த காலி பண்ணுவோம். நானும் எங்க அண்ணனும் இப்படிதான். நீ சின்ன வயசுல இப்படிதான் கையை பிடிச்சிக்கிட்டே போவோம் எங்க போனாலும். இப்பெல்லாம் தனியா வரதுக்கு என்ன பயமா இருக்கும் தெரியுமா? நீ இப்பெல்லாம் தைரியமா இருக்கு, முன்னாடிலாம் அவ்வளவு பயப்படுவோம். ஏன்னா திருட்டு பயிர்வெல்லாம் இந்த நகையெல்லாம் அக்குறதுக்கு கையில காத்துல கிடக்குறதெல்லாம் அத்துட்டு போயிருவான்னு பாவ, அதனால வர பயப்படுவோம். இப்பயும் நிலைமை அப்படிதான் இருக்கு. ஏன் இந்த பிள்ளை எங்கேயோ பார்த்தமா இருக்க? ஏன் பிள்ளை கொஞ்சம் நெல்லு ஊருக்கு இந்த பிள்ளை புதுசோ? என்ன பாட்டி நல்லா இருக்கீங்களா? ஏன் நீ யார் மவா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பார்த்த பழக்கப்பட்ட மூஞ்சுதான். ஆனா கொஞ்சம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல பத்துக்க. ஐயா பாட்டி என்ன தெரியலையா? நான் தான் பிங்கி அவங்களோட பொண்ணு. அட சிரிக்கும் போல நீங்க. ஆனா எங்கேயோ அந்த முஞ்சு பிள்ளைய பாத்துருக்கமே, புதுசா இருக்கான ஊருக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன வளர்த்தி வளர்ந்துட்டா ஏன் மகராசி? அழகு போல பிள்ளையா இருக்கியே பிங்கி மோவலா. மூக்க உடைச்சிட்டு தமா துட்டு கடந்தா ஹாஸ்டல்ல படிக்காம வாரதும் தெரியல போறதும் தெரியல. ஏன்னா எனக்கு தான் அடையாளம் தெரியலனால நீயாவது ஒரு வார்த்தை கூப்பிடப்படாங்க. கூப்பிடாம நீ பாட்டுக்கு போறியே. ஐயா பாட்டி கவனிக்கல, நான் அண்ணிட்ட பேசிட்டே வந்தனா அதுல உங்களை சரியா கவனிக்கல. நல்லா கவனிக்காம போனப்போ எனக்கு பயணி குடிச்சியா? முத்து பாட்டி தோட்டத்துல தான் போய் வாங்கிட்டு வரேன். இல்ல வேண்டாம் பாட்டி, நீங்க கொண்டு போங்க, நான் அப்பாட்ட சொல்லி வாங்கி குடிச்சுக்கிடுறேன். அட கொஞ்சம் குடி வேணா ஊத்தி தரேன், ரொம்ப நாளா இருக்கும்னா நீங்க குடிச்சு. இல்ல வேண்டாம், நீங்க கொண்டு போங்க, நான் அப்பாட்ட சொல்லி வாங்கி குடிச்சுக்கிறேன். சரிம்மா. இப்ப எங்க தோட்டத்துக்கு தான் போறீங்களா ரெண்டு பேரும்? அது உன் அண்ணன் முன்னாடி தானே? ஆமா பாட்டி. சரி பார்த்து போயிட்டாங்க பத்திரம். சரி பாட்டி நான் வரேன். போயிட்டு வாங்க. இந்த பாட்டி அப்ப நாங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது கடையில போய் 50 பைசாக்கு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லலாம் அனுப்போம். அப்ப நான் ஒரு 5 பைசா எனக்கு முட்டாய் வாங்கிக்கிடுவேன். பாத்தியெல்லாம் எப்படி கண்டுக்காத மாதிரி போறதுன்னு. வயசாச்சுன்னா தான் நம்மளோட கண்டுக்கிறதே கிடையாது இந்த பிள்ளைகள். இது நல்ல குணமான பிள்ளை நமக்கு. இப்போ ஒருவேளை கவனிக்காம கூட போனாலும் போயிருக்கலாம். ஏன்னா அந்த பிள்ளை அப்படிலாம் இருக்காது. சின்ன பிள்ளைல என்ன வேலை சொன்னாலும் செய்யும். இந்த பிங்கி தான் உடம்புண்டா, யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு ஒழுங்க. ஆனால் அந்த பிள்ளை நல்லா பள்ளிக்கூடம் போகும்போது வரும்போதும் என்னை பார்த்தா சிரிச்சிட்டு பேசிட்டு தான் போவோம். நானும் கடைகளுக்கு போனேன்னா இதை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு கொடுத்தா நல்லா செய்யும். நல்ல பிள்ளை பார்த்துக்க. இப்போ இந்த பிள்ளைகளெல்லாம் வளர்ந்து கல்யாண வயசே ஆகி போச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு வயசாயிட்டுனே தோணுது. வேற என்ன நீ என்ன குமரியா? வா காடு வாங்க வீடு போங்குது. இன்னும் உனக்கு மனசுல குமரின்னு நினைப்பா? அதுக்கு சொல்லல. இந்த பிள்ளைகளெல்லாம் பார்க்கும்போது தம்மா துண்டு முக்கடிச்சிட்டு கடந்ததெல்லாம் இப்போ வளர்ந்ததை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குன்னு சொல்ல வரேன். ஆமா அப்படிதான் இருக்கும். வா போவோம். என் மோய் வேற அம்மா பயணி கொண்டு வருவான்னு இருப்பான். வா சீக்கிரம் போலாம். எல்லாத்துலயும் சமமா பிரிச்சு கடணும். ஓலை குருத்துல எல்லாருக்கும் 3 பேருக்கு சம பங்கு, மட்டை குருத்துலயும் 3 பேருக்கு சம பங்கு. அது நீ மட்டுமே எடுத்து தின்றனோன்னு பார்க்காத. வேற மட்டை குருத்த வச்சு மண்டையை உடைச்சு விடுவேன். ஓலை குருத்து தாம்ல, பணம் குருத்துலே டேஸ்டா இருக்கிறது ஓலை குருத்து தான். இல்ல நீ மட்டும் குட்டி ஓலை குருத்து அடிட்டுங்க, அதுதாம்ல இருக்கிறதுலே டேஸ்டா இருக்கும் பிஞ்சி. அது கொஞ்சம் வேலை இல்ல, இந்த கொஞ்சம் நிறைய கதையே வேண்டாம். எல்லாருக்கும் சமமா பிடிக்கணும். எல்லாத்தையும் சில்லாட்ட மேல வை வச்சுட்டு எல்லாத்தையும் சமமா பிடிப்போம். டேய் ஏம்ல எங்க அண்ணியை பத்தி சில்லாட்டனது? எங்க அண்ணி மண்டை கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அதுக்குன்னு நீங்க பாட்டுக்கு சில்லாட்டம் பியல.
ஐயே அக்கா, நாங்க குடுத்து பங்கு வச்சுக்கிட்டு இருந்தோம்க்கா. அந்த பணம் உள்ள சில்லாட்டையே சொன்னோம் நாங்க. உங்க அண்ணி எல்லாம் ஒண்ணும் சொல்லல. ரோஸ் வாடி, அந்த பயலுவ குடுத்து தான் வெட்டி தின்னுட்டு நடக்காளவே. நீ வேற இந்த சாக்குல ஏன் மண்டையை நீ சில்லாட்டன்னு சொல்லிட்டல. ஐயா அண்ணி நீங்க வேற கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஏ பயல்வலா குருத்தால வெட்டி திங்கிய, எனக்கு கொஞ்சம் குடுத்து தாங்களே. தின்னு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? அக்கா நீங்க யாரு? யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? பிங்கி பாட்டி வீட்டுக்கா? ஐசக்கா, இது உங்க சொந்தக்காரங்களா? இல்ல, இவங்கள தெரியாதா? எங்க வீட்டுக்காரருக்கு தங்கச்சி. எது? பிங்கி பாட்டியோட பொண்ணா? பாத்திருக்கேன். சின்ன வயசுல நான் குட்டியாண்டு இருக்கும்போது பாத்திருக்கேன். அவங்களா இவங்க? அக்கா, எனக்கு தெரியுதா? நீங்க எனக்கு ஐஸ் எல்லாம் வாங்கி தந்திருக்கீங்க தெரியுமா? உனக்கு ஐஸ் எல்லாம் வாங்கி தந்திருக்கனா? இது சரசக்கா பையன் தானே நீ? இல்ல, உனக்கு இவங்கள தெரியுமா? இல்ல, நல்லா தெரியும்ல. இந்த அக்கா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதெல்லாம் நல்லா எனக்கு முட்டை எல்லாம் வாங்கி தந்திருக்காவே. அக்கா இந்தாங்க, உங்களுக்கு எல்லாம் கொடுத்து அந்த அப்படிங்க. எப்பக்கா வந்திய ஊர்ல இருந்து? நேத்து காலையில தான்ல வந்தேன். அப்படியே படிச்சு முடிச்சிட்டீங்களா? படிச்சலாம் முடிச்சாச்சு. என்ன வேலைக்கு தான்ல போனோம். சூப்பர்க்கா. அப்ப இனிமே ஊர்ல தானே இருப்பீங்க? புள்ள ஊர்ல எல்லாம் இருக்க முடியும். வேலை கிடைச்சிச்சுன்னா சீக்கிரமா ஊரை விட்டு கிளம்பிடுவோம்ல. ஏக்கா போவாதீங்கக்கா, ஊர்ல இருங்க. நீங்க வேலைக்கு போய் என்ன பண்ண போறீங்க? ஊர்லயே கிடந்து எங்க அம்மா பிடிச்சி யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவா. அதனால இங்க இருக்கக்கூடாது. வேலை பார்க்க போயிடணும். வேலை பார்க்க போனா இன்னும் கொஞ்ச நாள் பேச்சுலர் லைஃபை என்ஜாய் பண்ணலாம்ல. இல்லாட்டி நம்ம ஊரை பத்தி உனக்கு தெரியும்ல, உடனே பிடிச்சி கட்டி வச்சு விடுவாங்க. அப்புறம் நானும் பாத்திரம் சட்டி கழுவிக்கிட்டு வீட்டுல பிள்ளை குட்டியெல்லாம் வளர்த்துக்கிட்டு நடக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்க எனக்கு பிடிக்கல. நான் கொஞ்சம் ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணலான்னு இருக்கேன். அக்கா, அதெல்லாம் நல்லா ஜாலியா இருக்கும்க்கா. நீங்க ஊர்ல தானே இருப்பீங்க. எங்களுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவ் வந்துரும். லீவ் வந்தப்புறம் நம்ம நல்லா ஜாலியா ஆத்துக்கு போலாம், குளத்துக்கு போலாம், எல்லா இடத்துக்கும் போலாம். நம்ம எங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னக்கா? அடா எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸா? நமக்கு நாங்களே இனிமேல இருந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன? எங்களுக்கு பார்த்து ஏதாவது செய்யுங்க. அக்கா, அவன் ஏதாவது ஆர்டர் போட்டு கேப்பா திங்கிறதுக்கு. அதுக்கு தான் ஐஸ் வைக்க. என்னதுனாலும் வாங்கிக்கிடலாம்ல, பாத்துக்கிடலாம். ஏய் ஜாலி. அக்கா சாப்பிடுங்க குருத்து. இப்பதான் நாங்க மாங்கன்னு வெட்டணும். நல்லா டேஸ்டா இருக்கு, சாப்பிடுங்க. நீங்க நீங்களும் சாப்பிடுங்க. அங்க பாதி எடுத்துக்கங்க. ஐஸ், நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல ஐஸ். உனக்கு சின்ன பிள்ளைல எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கே. அக்கா வாரியில அங்க உட்காருறீங்களா? பரவாயில்ல பசங்களா, இருக்கட்டும். அம்மா எங்க இப்ப காட்டுக்குள்ள இதை வெட்டதான் வந்தீங்களோ? பனைமரத்தெல்லாம் இப்படி வெட்டலாமல, தப்பு இல்லையா? அக்கா நீங்க வேற பனைமரத்தை நான் வெட்டுவேனாக்கா? நாங்கெல்லாம் சேர்ந்து வெட்டிக்கிட முடியுமா? எவனோ வெட்டி போட்டுட்டு சும்மா போட்டுட்டு போயிருக்கான். சும்மா போட்ட குருத்தையா விடுவானன்னு நாங்க அதை வெட்டி பழந்து எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரியாதாக்கா பனைமரத்தை வெட்டக்கூடாதுன்னு? ஆமல, பனைமரத்தை வெட்டினா இப்ப கேஸ் போட்டுருவாங்க தெரியுங்களா? அதெல்லாம் வெட்டக்கூடாது. அதுதான் நிலத்தடி நீர் அந்த சல்லி வேற வச்சு நம்ம மண்ணு அரிப்பு எல்லாத்தையும் காப்பாத்துறது. அதை வெட்டலாமா? ஆமாக்கா, எந்த கூறு கட்டாலும் வெட்டி போட்டானு தெரியல. அவன் குருத்தை விட்டுட்டு போயிருக்கான். குருத்து எவ்வளவு டேஸ்டா இருக்கும். பனைமரத்துல இருக்கிறதுல குருத்து தான் டேஸ்ட். அதை விட்டுட்டு போயிருக்கானுவ. அதான் நம்ம அதை விடுவானன்னு நாங்க வெட்டி தின்னுக்கிட்டு இருக்கோம். ஆமாக்கா, நாங்க வேட்டைக்கு வந்தோம். வேட்டைக்கு வந்த இடத்துல தான் இதை வெட்டி தின்னுக்கிட்டு இருக்கோம். வேட்டைக்கா? முயல் பிடிப்பீங்களே? ஆமாக்கா, முயல், மரநாயி, அப்புறம் ஏதாவது காடை கௌதாரின்னு எதையாவது பிடிச்சி தின்னுக்கிட்டு டப்பம் சுட்டு. இல்ல, எனக்கு முயல் ரத்தம் மட்டும் கொஞ்சம் கிடைச்சா தாங்களே. என்னத்துக்குக்கா முடிக்க? ஆமல, அது ரத்தம் கிடைச்சிச்சுன்னா எண்ணெயில போட்டு ஊற வச்சு தேய்ப்போம்ல, அதுக்குதான். சரிக்கா, எங்க நாய் பிடிச்சிட்டு வந்தா தாரோம். அது ஒரு துபாக்கூர் நாய். நாங்க சும்மா கூட கூப்பிட்டு போவோம். எப்பயாயினும் தான் பிடிக்கும். நாங்க இல்லைன்னா ஆணிலிக்கு நில்லு இந்த எலிகிரி எதையாவது பிடிச்சி சுட்டு தின்னுட்டு அடப்போம். இல்லைன்னா குளத்துல ஆத்துல விட்டு மீன் நண்டு வரையும் பிடிச்சி சுட்டு தின்னுட்டு கிடப்போம். முழு நேரமா அப்ப லீவுன்னா காட்டுவாசி கிழங்க காட்டுக்குள்ளே திருவிகளே? இல்லக்கா, கிரிக்கெட் விளையாட போவோம். கிரிக்கெட் விளையாட ஆள் கிடைக்காத நேரத்துல தான் காட்டுக்குள்ள எப்படி வேட்டைக்கு சுத்துவோம். மண்டை குருத்து தின்னு மண்டை உடச்சிடும்ல உன்னைய. நீங்க ஓலை குருத்து எடுத்துட்டு எனக்கு மண்டை குருத்தா தருவீங்க. கார்த்தி வச்சிருக்கா பாரு ஓலை குருத்து, அதுல ஒண்ணு வாங்கிடால. இந்த அப்படி வாங்க. அது ஏமத்தை பத்தி என்ன பொழந்து போடுவேன் பொழந்து. அப்படி இருந்தாலும் மண்டை குருத்தும் டேஸ்டா தான் இருக்கும். இதையும் ஒரு கடி கடிச்சு விடுவோம். இதுல நிறைய நார்ச்சத்து இருக்கும்ல. சாப்பிடுறது உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? ஆமா, குளிர்ச்சி அப்படிதானக்கா. இந்த குருட்டு ஓலை தான் மரம் முத்தினதுக்கு அப்புறம் பெரிய ஓலையா வரனே. இதுதான் அவ்வளவு இனிப்பு நிக்குது. ஆமாக்கா. அம்மா பிங்கி பாட்டி உங்க ரெண்டு பேரும் எப்படி விட்டாவ? அன்னைக்கு ஐசக்கா வந்ததுக்கே பிங்கி பாட்டி ரொம்ப கத்திட்டு நடந்தாவல. ஆமா, எங்க அம்மா அப்படிதான் பண்ணிட்டு அடப்பா. அதெல்லாம் கண்டுக்கிட கூடாது. சரி, இப்போ எங்க போறீங்க? இங்க அப்பாவை பார்க்க நம்மள போனோம். போகும்போது இங்க எவ்வளவு சில்லாட்டம் கூட்டமா இருந்தா நம்மளதான் கிண்டல் பண்றானோ போல நினைச்சிட்டு சரி சண்டை போடலாம்னு வந்து பார்த்தா நீங்கள் உங்களவே எப்படி சொல்லுவோமா? எங்களுக்கு பிடிக்காத பிள்ளைகள் தான் நாங்க சில்லாட்டன்னு திட்டுவோம். உங்களெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேக்கா. தங்கச்சி முடியெல்லாம் சில்லாட்டங்க தான் இருக்கும். அவளெல்லாம் நான் சில்லாட்டன்னு திட்டுவேன் தெரியுமா? மண்டை அப்படிதான் இருக்கும். தூங்கி எழுந்திருக்கும் போது சில்லாட்டங்க. சும்மா எல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது தங்கச்சிய. ஐயோ அக்கா, எங்க தங்கச்சி அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிடமுண்டா. எங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டா அண்ணன் தங்கச்சி பாசமே தெரியும். இல்லாட்டின்னு வைங்களா, யாரோ ஒரு பிள்ளைய பார்த்து பேசுற மாதிரி
சரி சரி, நாங்க எங்க தோட்டத்துக்கு போறோம், நீங்க வாரியலா? இந்த வாரங்க எங்களுக்கு வேற வேலை என்ன இருக்கு? அப்ப வாங்கல போவோம். பின்னாடியே வாங்க பசங்களா. போயிட்டே இருங்க இந்த வாரம். இல்ல அந்த அக்கா கூடயே கோஆபரேட் பண்ணாம ஆமல போவோம். அந்த அக்கா நல்ல சூப்பர் அக்கால, நல்ல ஜாலியா நிறைய பண்ணுவாங்க. நமக்கு வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க, நம்மளும் படிச்சு கிடிச்சு முடிச்சிட்டோம்னா ஏதாவது வேலைகளை ஈஸியா வந்துட்டாங்கன்னா நமக்கு ஏதாவது வேலைகளெல்லாம் வாங்கி தருவாங்களே. அதனால அவியகிட்ட நல்லபடியா இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஓடியாங்க நம்ம போவோம். அவிய தோட்டத்துலயும் நிறைய மாமரம்லாம் நிற்கும், சபடா மரம் அப்படி ஏதாவது இருக்கும்ல, அங்க போய் ஏதாவது ஆட்டையை போட்டு ஆட்டையை போட்டு வருவோம். வா, டைம் பாஸ் ஆகும்ல. ஆமா, நமக்கு டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது. சரி வாங்க போவோம், குடுத்தபடியே சாப்பிட்டுக்கிட்டே போலாம். இன்னொரு கிளாஸ் குடிக்கியா ஐயா? ஐயோ வேண்டாம்மா, வயிறு ஃபுல்லாயிட்டு போதும். எட்டை கொண்டாங்க, நான் குடிக்கிறேன். நீ போய் கழனி தண்ணியை குடில போ. இன்னும் வேணுமாம்ல? இந்தா வா, இதை வந்து காயத்ரி அக்கா வீட்டில் போய் கொடுத்துட்டு வா. அவ வாயிலையும் ஒரு வாய் படட்டும். காயத்ரி அது யாரு? அதாம்ல, நீ ஒருத்தி வளர்ந்துக்கிட்டவ ஒருத்தி இருப்பாள, அவ கூட சுத்துவியே. ஓ பெரிய பொண்ணா? ஆமா ஆமா, அவ வீட்டில் தான் கொண்டு போய் இந்த ஒரு சொம்புல இருக்க பையனையும் போய் கொடுத்துட்டு வந்துரு. போற வழியிலே அரை சொம்பை குடிச்சிட்டு போயிடாதல. நான் அவகிட்ட அப்புறம் கேட்பேன், சொம்பு முழுக்க தளம்ப அவ கொண்டு வந்து தந்தால பையனியா இல்லைன்னா குடிச்சிட்டு கொண்டு வந்து தந்தாலான்னு கேட்பேன். அட ரொம்ப பண்ணாதீங்க, என்னை இன்சல்ட் பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. அதெல்லாம் நியாயமா நடந்துக்கிடுவேன். அடுத்தவங்களுக்கு கொடுக்குற பொருள்லாம் நான் இப்படி பண்ண மாட்டேன். அப்படி பண்ணாம இருந்தா சரிதான். இந்தா இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா. கொண்டாங்க. என்னைய கல்வி தண்ணி குடிக்க சொல்றியே என்ன? நான் என்ன ஆடா மாடா கல்வி தண்ணி குடிக்க? அல்பமதி அலைஞ்ச வேற அப்படிதான் சொல்லுவோம் எங்க அம்மா. நீர் வாய மூடும். எத்தனை நாள் பயணி வாங்கி கொண்டாங்க எங்கனா வித்துக்கிட்டு இருந்தா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு நாள் வாங்கிட்டு வந்திருக்கிறா ஓய். இன்னைக்கு ஒரு அம்மா வாங்கிட்டு வந்ததா உட்கார்ந்துருந்து மெனக்கட்டு பர்மிஷன் மட்டும் உட்கார்ந்துருந்து குடிச்சிட்டு போறியாரு. அட போமா, எனக்கு நிறைய வேலை கிடக்கு, நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். சும்மா ஆபீஸ்னு ஏமாத்திட்டு எங்க போய் ஓப்பி அடிக்கிறது தெரியல. என்னைக்கு மாட்டியற அன்னைக்கு கையை காலெல்லாம் முடிச்சு வீட்டுல போடுவேன் பாருங்க. கடையில போட்டு கஞ்சி ஊத்துறனா இல்லையான்னு. அப்ப வா, பின்னாடியே வந்து வியாவு பாரு, நான் எங்க போறேன் எங்க வாரேன்னு. இல்ல அவ அப்படிதான் சொல்லிட்டடப்பா, நீ வேலைக்கு கிளம்பு, நேராவதுல. சரிம்மா, நான் வாரேன். இவா கிட்ட மனசே பேச ஆகுமா? ஒரு நாள் உங்களை ஃபாலோ பண்ணி வந்து கண்டு தான் பிடிக்க போற உங்களை கையும் காலுமா. அன்னைக்கு கையும் இருக்காது காலும் இருக்காது, பாத்துக்கிடும். உன் மோகனுக்கு சப்போர்ட் என்ன சப்போர்ட்? ஒரு நாள் எவ்வளையாவது இழுத்துட்டு வீட்டுக்கு வந்து நிக்க போறாரு, அப்பதானே இருக்கு. உன்னை விட நல்ல ஒருத்திய கூட்டு வந்தா நான் சரி ஏத்துக்கிடுவோம்ல. ஏன் மோய் பாலக்கடத்துல வெளியே இருக்கு, ஏதாவது அவன் நல்ல குளத்துல விழுந்தா சரிதான். அப்ப கடல்ல கொண்டு தள்ளுங்க. பதிலுக்கு பதிலு பேசாம இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வாழ. கொண்டாங்க, கொடுத்துட்டு வரேன். இதை கொடுத்துட்டு நான் தந்தேன்னு சொல்லி கொடு. காலையில முத்துப்பட்டி தோட்டத்துக்கு போய் புஷ்பமேனியும் எங்க அத்தையும் போய் வாங்கிட்டு வந்தாவன்னு சொல்லு. சொல்லியேன். இந்த மரத்துக்கு தண்ணி பாய்ச்சதோ அடுத்த மரத்துக்கு மாத்தி விடுவோம். எல்லாரும் சொட்டு நீர் போடியாவே, எனக்கு சொட்டு நீர் போட விருப்பம் இல்லை. தண்ணியை பாய்ச்சாதான் மரத்துக்கு அது ஒரு குளிர்ச்சி. அப்பதான் காயும் நல்லா காய்க்கும், தண்ணியும் நல்லா இனிச்சு கிடக்கும். இப்படி சொட்டு நீர் போட்டுக்கிட்டு இருந்தா அது என்ன நீ பத்தாது அந்த மரத்துக்கு தண்ணி. அது எப்படியும் மரத்துக்கு தண்ணி பத்தாது. தண்ணி நல்லா செழிப்பா பாய்ச்சாதான் அது வந்து மரத்துக்கு குளிர்ச்சி, எல்லாத்துக்கும் நல்லது. நம்ம சொன்னா முட்டா பயிலுவோம்பாங்க, நமக்கு அது தேவையா? உரம் வேற அடிக்கணும், உரம் வேற அடிச்சு போட்டு ரொம்ப மாசம் ஆச்சு. கரண்ட் போகுதுக்குள்ள ஒரு இன்னொரு 4 மரத்துக்காவது பாய்ச்சிடணும். ஒயாம அந்த கரண்ட் வேற போகுது. அப்பா ஏ ரோசி, நீ எங்க இங்க? இளநீ வேணுமாமா? வேணும்னா நீ வீட்லயே சொல்லிருக்கலாம்ல, ஆனா வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பேன்ல. அடப்பு வாங்கப்பா, நம்ம தோட்டத்தெல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, அதனாலதான் வந்தேன். வீட்டுக்குள்ளே இருந்தா போர் அடிக்கும்ல, அதான் அண்ணியும் கூட்டிட்டு வந்தேன். ஐயே, உங்க அம்மா எங்கேயுமே விடாம வீட்டுக்குள்ள பொத்தி வச்சிருப்பாள உங்க அண்ணிய, அவளையும் கூட்டிட்டு வந்துட்டியா? உங்க அம்மா சத்தம் போடலையாக்கும். அம்மா கிடக்குறாப்பா, அவ ஏதாவது சொல்லிட்டு தான் கிடப்பா. அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் அண்ணி நீங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். சுவார் கறி ஆக்கணும், வீட்டுல விட்டுட்டு போ, நீ வேணா போனாவ. நான் அதெல்லாம் முடியாது, நீங்க செய்யறதா இருந்தா செய்யுங்க, செஞ்சு தோட்டத்துக்கு கொண்டாங்க, நாங்க போறோம்ட்டு வந்துட்டோம். அப்படி போடு, உங்க அம்மையெல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு வரணும், மூஞ்சில் அடிச்ச மாதிரி. அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். சரிமா, நல்ல கட்டில உட்காருங்க, நான் இளநீ வெட்டி கொண்டாரேன், குடிங்க. ஐயப்பா, இளநீலாம் அப்புறம் குடிக்கலாம், தண்ணி பச்சிக்கிட்டு இருக்கீங்களோ? ஆமாம்மா, நாங்க இப்பதான் குருத்தெல்லாம் சாப்பிட்டோம். எனக்கு பைனி தான்ப்பா வேணும், இளநீனா வேண்டாம். பைனி தானே வேணும், உனக்கு நான் வாங்கி தரேன் இரு. அப்பா நீங்க வாங்கிலாம் தர வேண்டாம், பனையில இருந்து இறக்குற இடத்துல போய் அங்க போய் குடிக்கணும், அதான் நல்லா இருக்கும். சரி, இப்ப நேரம் ஆயிட்டு, இப்ப பைனியெல்லாம் இறக்கி காய்க்கிறதுக்கு கொண்டு போய் காய்க்க போட்டிருப்பானுவேன், கருப்பட்டி காய்க்க கூப்பணி காய்க்க கொண்டு போட்டிருப்பானுவேன். அதனால இனிமேல் நாளைக்கு காலையில வேணா அப்போ வாங்கி தரேன்னு. இப்ப அந்தி பைனி கிடைக்கும்ல? அந்தி பைனி கிடைக்க தான் செய்யும், ஆனா அது கொஞ்சமா தான் வரும் பத்துக்க, அதை அவ்வளோ கொடுக்க மாட்டானுவேன். காலையிலே வாங்கி தரேம்மா, நாளைக்கு கூட்டு போய் வாங்கி தரேன். ஆமா, நானும் வரட்டுமா? வாமா, கூட்டிட்டு போறேன். ஐ ஜாலி. அங்கே ஏதோ பயில்வ நட முடியல. ஏழை யாருலாமே? ஐயப்பா, அது நமக்கு தெரிஞ்ச பயில்வ தான். யாருது? இந்த பயில்வலா? இவங்க வேலைக்கிடியெல்லாம் பிச்சு போட்டு போவான்வளா, வேட்டைக்கு வரேன்னு. அவங்க தானே? ஏழை நீ சரசு போய் தானே வேட்டைக்கு வரேன்னு வேலைக்கிடியெல்லாம் பிச்சு போட்டு போறது நீங்க தானே? எப்பா, அந்த பயில்வலை என்னத்துக்கு போட்டு மிரட்டிட்டு கிடக்கியே?
ஏம்மா அந்த பயிர்வ தான் வேட்டைக்கு வரேன்னு வேலைகிரியெல்லாம் பிச்சு போட்டு வெறியானுவம்மா. வேலையெல்லாம் தாண்டி குச்சி வந்து எப்பா நமக்கு தெரிஞ்ச பயிலும் நம்ம ஊருக்கார பயிலும் அவன் அப்படிலாம் பண்ண மாட்டாப்பா அந்த பையன். அவன் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு தருமா. அவனு பணம் கொடுத்துலாம் தந்தானு வைப்போம். என்னது பணம் கொடுத்து தந்தானுவலா? ஆமா மாமா, ஒரு பனைமரத்துல வெட்டி அதுல இருந்து குருத்தெல்லாம் தந்தாங்க, நான் சாப்பிட்டேன், சூப்பரா இருந்தது. அது சரி, அதுக்குள்ள வாண்டு போல ஃப்ரெண்டு பிடிச்சிட்டியாக்க நீ? எப்பா நானே அந்த பையனை மறந்துட்டேப்பா. சின்ன வயசுல அவனுக்கு ஐஸ் வாங்கி கொடுத்தது மிட்டாய் வாங்கி கொடுத்ததுலாம் ஞாபகம் வச்சு அவ்வளவு பாசமா இருக்க அந்த பையன். வாங்கக்கா ஊரை நான் சுத்தி காட்டுறேன், எல்லா இடமும் போகணும்னு கூப்பிடியான். எனக்கும் டைம் பாஸ் ஆக வேண்டாமா ஊர்ல, அதனால நானும் சரின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஏம்மா உங்க அம்மைக்கு தெரிஞ்ச உன்னைய கைய காலம் முடிச்சு விடுவா பாத்துக்க. எப்பா அம்மையை நீ சமாளிச்சுக்க. இங்க பாரு உங்க அம்மா கிட்ட எல்லாம் என்னால வாய் கொடுக்க முடியாது. அவ கையில கிடைக்கிறத எடுத்து அடிச்சு விடுவா அப்பவ. நானே அடிக்க உதைக்க பயந்து அவ திட்டிய திட்டுக்க பயந்து நான் பாட்டுக்கு தோட்டத்துக்கு ஓடி வந்து சாணி எலி போட்டுக்கிட்டு இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு தெரியும். அது தெரியும்ப்பா. சரி சரி நானே சமாளிச்சுக்கிட்டுறேன். இப்ப இன்னைக்கு சோறு உங்க அம்மா தானே? பரவாயில்ல, நீ வந்தது உங்க அம்மையை சோறு கறிலாம் ஆக்க விட்டியே. இதுக்கு முன்னாடி என்னையை செய்ய வைப்பா, அப்புறம் மருமக வந்த அப்புறம் மருமக தலையில அவ்வளோத்தையும் வேலையும் கட்டுனா. அவளை உப்பு சப்பு இல்லாம காரை தள்ளி போட்டு என்னத்தையாவது ஒண்ணு போட்டு செஞ்சுட்டு அடப்பா. வாயில வைக்காவாம நானும் என்னத்த பண்ணாலும் திட்டு அடப்பேன். பரவாயில்ல, வந்ததுமே வராததுமா உங்க அம்மையை சமைக்க விட்டுட்டு நீ இன்னைக்கு சோறு கறி ஆக்கி கொண்டு வருவாளா என்னன்னு பாப்போம். அதெல்லாம் கொண்டு வருவா பாருங்க, தானா பறந்து வருவா. வந்தா சந்தோஷம்தான். சரி மணிகள் இருங்க, நான் இளநி வெட்டி கொண்டாரேன். இப்ப அந்த பயல்களுக்கு இளநி வெட்டிட்டு வந்துருங்கப்பா. அவன் எங்களுக்கு குருத்தெல்லாம் தந்தானுவேன். சரிம்மா சரிம்மா, ஒரு 2 கொலையா வெட்டி போடியே. சரி வேலை வாங்க, இளநி வெட்டி போடியே எடுத்துட்டு வரலாம் வாங்க. ஐ இளநியா அந்த வாரம் பார்த்து கவனமா நடந்துக்கங்கள. வேற நம்மள தோட்டத்தை விட்டு வெளியே வரட்டிராம. அந்த அக்காவனாலதான் நம்ம இந்த தோட்டத்துக்குள்ளே வந்தோம். இல்லாட்டின்னா அந்த தாத்தா உள்ளே விட மாட்டாரு ஒருத்தரையும். அந்த சூரியகார பாட்டியும் யாரையும் உள்ள விடாது. இன்னைக்கு இந்த அக்காவை புண்ணியத்துல நம்ம உள்ள வந்திருக்கோம். அதனால கவனமா நடந்துக்கங்கள. பாத்திக்கிட்டெல்லாம் உடச்சு பட்டுறாதீங்க. கண்ட மணிக்கு நடக்காம ஒழுங்கா பார்த்து கவனமா நடங்க. வேற தாத்தா திட்டி விடுவாரு. சரில அதான் எங்களுக்கு தெரியும். பெரிய பருப்பு மாதிரி பேசாம வாழ 4-5 இளநியை வெட்டிட்டு வருவோம். செவ்வளனியா வெட்டுவோம். செவ்வளனி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இங்க செவ்வளனி நிறைய நிற்கும். சரி வாங்க. எப்பா வழுக்க வேணும்ப்பா. அக்கா உங்க அப்பா தலையில நிறைய வழுக்க இருக்கு பாருங்க. எல்லாம் கிண்டலா பண்றீங்க கிண்டலு. உங்களுக்கு இளநி வெட்டி தந்தனா என் பொண்டாட்டி வந்து பார்த்தான்னா என் தலையை சீவி விடுவா சீவி. அவளோட இளநியை வெட்டி கொடுத்துருக்கியா கொஞ்சம் சும்மாக்கின்னு. நீங்க என்னன்னா என்னையே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்பா நான் இளநில வழுக்க இருக்கானுதான்ப்பா கேட்டேன். இந்த பயலதான்ப்பா இப்படி கலாய்க்கிறானுவேன். இளநியை குடிச்சிட்டு அவ்வளோ ஓடுங்களே. இங்க பாருங்க தாத்தா, நாங்க அக்கா தாண்டி தான் வந்தோம். அவங்க போச்சனாதான் போவோம். அக்கா நாங்க போட்டுமா இருக்கட்டுமா? எனக்கு இருங்க, எங்க போறீங்க? உங்க அப்பா தான் திட்டுறாரு. அடா அவரு அப்படிதான் திட்டிட்டு இருப்பாரு, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. எப்பா போப்பா, உனக்கு தண்ணி பாய்க்க வேண்டிய வேலை இருக்கும்ல, நீ தண்ணி பாய்க்க வேண்டிய வேலையை பாரு. நாங்க இளநியை வெட்டி குடிச்சிட்டு நாங்களே தோண்டி தின்னுக்கிறோம். இன்னமும் பண்ணுங்க. அங்க பாத்தியை உடச்சிக்கிட்டு போனாலும் வெறுக்கும் தண்ணி. அந்த போட்டுட்டு நான் உங்களோட பாடு பார்த்துட்டு நடக்கும்ல. நீங்க பாருங்க மாமா, நாங்க வந்த அப்புறம் நாங்க தண்ணி பாய்க்கோம். சரிம்மா, மேல வச்சுட்டு போற அருவாலாம். உங்க தோட்டத்து இளநீ ரொம்ப டேஸ்டா இருக்குதுக்கா. எல்லா இளநியும் இப்படி தானே இருக்கும். இன்னெல்லாம் எனக்கு ஐஸ் வைக்க பாக்கியோ? ஐயா அப்படி இல்லக்கா, ஒரு சில இளநீ உப்பு கைக்கும் பார்த்துக்கிடுங்க. இது நல்லா இனிச்சு கிடக்கு, அதான் சொன்னேன். ஒருவேளை அது உப்பு தண்ணி பைப்பாங்களா இருக்கும், இது நல்ல தண்ணின்றதுனால இது நல்லா இருக்குமா இருக்கும். தம்பி இதை வெட்டிதாயா? இருங்கக்கா, நான் வெட்டி தரேன். கொண்டாங்க கொண்டாங்க, யாருக்கெல்லாம் இளநியை வெட்டணுமோ வெட்டி தரேன். குடிச்சிட்டு தாங்க. தாங்கக்கா, இந்த வெட்டின பீஸை வச்சு வலிச்சு சாப்பிடுங்க, தோண்டி நல்லா இருக்கும். அதான் ஸ்பூன் இல்லையான்னு பார்த்தேன். இதுதான் எங்களுக்கு ஸ்பூன். எப்படிங்க? வாவ் நைஸ். இல்லை சதீஷ், இதே வெட்டி தானே எனக்கு. கொண்டாங்க கொண்டாங்க. இல்ல சதீஷ், நாளைக்கு நம்ம டூருக்கு போறோம்ல, டூருக்கு போறதுக்கு இந்த இளநியை வெட்டி பாட்டில் அடைச்சு கொண்டு போயிட்டானே. அடைச்சிருக்கு பேர இளநீ கெட்டு போயிரும்ல. ஆமா புளிச்சிரும். தண்ணிலாம் ரொம்ப நேரத்துக்கு வைக்க கூடாது, உடனே கெட்டு போயிரும். ஆமா, இந்த இளநியே வழுக்கையே கெட்டு போயிரும். தோண்டி கொஞ்ச நேரம் வச்சிருந்தாலே ஒரு மாதிரி புளிப்பு தட்டிரும். ஓ அப்படி வேற இருக்கா? அதெல்லாம் வெட்டின உடனே குடிச்சிடணும், அதான் உடம்புக்கு சத்து. ஸ்டோர் பண்ணிலாம் எதுவும் குடிக்க கூடாது. ஆமா ஆமா, ஹெல்த்தி ட்ரிங்க்னு எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் குடிச்சு அது உடம்புக்கு கெடுதல் தான். எல்லாத்தையுமே ஃப்ரெஷ் அந்த மாதிரி அப்பவே வெட்டி அப்பவே குடிச்சிடணும். இதெல்லாம் நம்ம சொன்னா நம்மள முட்டாள்மாங்கக்கா. சும்மா இருக்கணும், நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா, எந்த ஊருக்கு டூருக்கு போறீங்க? கோயம்புத்தூருக்கு போறோம். ஏதோ 2-3 கோயில் போறோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வேற ஏதோ அங்க ஏதோ சுத்தி பார்க்குற இடம்லாம் இருக்கும். நாங்க என்னன்னு தெரியல, போனாதான் தெரியும். பையனெல்லாம் ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்கானுங்க. என்ன பண்ண போறாங்கன்னு எங்களுக்கே தெரியல. ஆனா எனக்கு இந்த ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் கூட்டு போற டூரை விட இங்க நம்ம எல்லாம் ஊருக்குள்ள டூர் வேன் பிடிச்சு காசு போட்டு போறது நல்லா ஜாலியா இருக்கும். அப்படியா?
இல்லை நாங்களும் வரலாமா? அக்கா நீங்க கொஞ்சம் பொறுங்க, நாங்க காலேஜ் டூர் போயிட்டு வந்துடுறோம். இடம்லாம் நல்லா இருந்ததுன்னு வைங்க, நம்ம எல்லாம் அங்க ஃபேமிலி ட்ரிப் மாதிரி இங்க எல்லாரும் டூர் மறுபடியும் பிளான் பண்ணி லீவுக்கு போலாம். மே மாசம் லீவுக்கு நாங்க வருஷம் எங்கனா டூர் கிளம்பி போயிருவோம். அதனால நாங்க முடிச்சிட்டு வாரம் ஃபர்ஸ்ட், அப்புறமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரில சீக்கிரமா போ, டூர் பிளான போடுங்க, நாங்களும் வரோம். காலேஜ் டூர் எப்படி இருக்கும்னு தெரியலக்கா, முக்கியதான் போகும்னு நினைக்கேன். டேய் அதெல்லாம் நல்லா ஜாலியா இருக்கும்ல. ஜாலியா இருந்தா சரிதான். எல்லாம் எடுத்து வச்சிட்டியால? எனக்கு என்ன, என்னோட காலேஜ் பேக்ல என்ன ஒரு 2 செட் துணியை மட்டும் எடுத்து வைக்க, அவ்வளவுதான். பேஸ்ட் பிரஷ் அப்புறம் பவுடர்னு வேற எதுவும் எடுத்து வைக்க மாட்டியா? அதெல்லாம் எதுக்குல, நமக்கு நம்மள நேச்சுரல் பியூட்டி, அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு தான் தேவைப்படும். அதுங்கலாம் அதெல்லாம் எடுத்து வைக்கும். தூங்காத 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 சின்ன பொண்ணு, தூங்காத தூங்காத தூங்காத. தூக்க மாத்திரையை விட இந்த பவர் படிப்புக்கு தான் இருக்கு போல இருக்கு. புக்கை திறந்ததும் எப்படி சொக்குது கண்ணு. இதே உங்க அம்மா கிட்ட உன்னை எப்படி ஆயினும் பாஸ் ஆக்கிடுவோம் படிக்க வச்சுன்னு சொன்னோம். ஏதாவது வாய்ப்பு இருக்கா, அறிகுறியாவது இருக்காவ நீ பாஸ் ஆவதுக்கு? அதெல்லாம் நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத சோனி, பாஸ் ஆயிடுவேன். பார்க்க தானே போறோம். நீ கண்ட இடமெல்லாம் இப்படி படுத்து கிடந்து உருண்டுட்டு அடக்கிய பேண்ட்டுக்குள்ள பூராங்கிறான் பச்சுன்னா என்ன பண்ணுவ? அட என்னப்பா சொல்ற சோனி? அத்தாடி அத்தா, பூராலாம் வருமா? பின்ன தோட்டத்துக்குள்ள வராதவ இப்படி கடந்து உருண்டுட்டு அடக்கா எங்க பார்த்தாலும். இருக்க முடியலப்பா ஜோனி, உட்கார்ந்துலாம் கிடந்து நம்மளுக்கு எதையும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. நீ இவ்வளவு நேரம் என்ன படிச்ச என்கிட்ட ஒப்பிக்கியா? இல்லை ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒப்பிக்க என்ன? இதேதான் நாயே நீ 1/2 மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லை இப்போ ஒரு 5 நிமிஷத்துல தந்துடுவேன். அப்புறம் நீ எந்த பக்கத்துல திருப்பினாலும் நீ கொஸ்டின் கேளு, நான் டான் ஆன்சர் பண்ணிடுவேன். ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் வராது என்ன, ஸ்டார்டிங் ட்ரபிள். நீ ஏதாவது கேட்டேன்னா அதை ஸ்டார்டிங் லைன் மட்டும் எடுத்துக்கூடனே. ஆமா, பரீட்சையில அங்க ஸ்டார்டிங் லைன் எழுத நான் தானே வருவேன். அதுக்கு இல்லவ எந்த கொஸ்டின் எந்த இதுன்னு கொஞ்சம் மறந்துடும் பத்துக்க டக்குன்னு. ஸ்டார்ட் மெமரி லாஸ் அது எனக்கு. பைத்தியகாரி நான் தான் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு திருவேன். இப்ப என்ன நீ சொல்லிக்கிட்டு திரிய? தெரியுதுல்ல, என் கஷ்டம் உனக்கே புரியலன்னா வேற எப்படி போய் சோனி நான் பாஸ் ஆவேன். இப்ப சின்ன பொண்ணு என்னப்பா பூமாரி, உங்க அம்மா வந்திருக்காவ, வா. என்னது எங்க அம்மா வந்திருக்காளா? எதுக்கு? பிள்ளை தோட்டத்துல போய் படிச்சுக்கிட்டு இருக்குன்னு உனக்கு சுவாரெல்லாம் பொங்கி எடுத்துட்டு வந்திருக்காவ. போட்டு என்னது எங்க அம்மா எனக்கு சோறு கொண்டு வந்திருக்காளா? ஆமாங்க சின்ன பொண்ணு, வேணா வந்து பாரு. இப்ப சின்ன பொண்ணு நீ போ போய் சாப்பிடு. இவன் நீங்களாம் சாப்பிடாம நான் மட்டும் எப்படி போய் சாப்பிடுறது? எங்க அம்மையும் சோறு கொண்டு வந்திருக்கா, நாங்களும் சாப்பிடுவோம். நீ போய் சாப்பிடு, உங்க அம்மா உன்னையும் தேடி வந்திருக்காவல்ல. இப்ப சோனி எல்லா முருங்கைக்காயும் பறக்கிட்டியா? கொண்டா தூக்கு, நான் கொஞ்சம் தூக்கிட்டு வரேன், நீ கொஞ்சம் தூக்கிட்டு வா, நீயும் வா. இல்ல பூ மாதிரி என்ன கொஞ்சம் கிடக்குது பறிச்சு போட்டது, அதையும் பறிக்கணும். அப்புறம் 1-2 பறிக்காம விட்டு போய் கிடக்கு, அதையும் பறிச்சுட்டு வரேனா. நீங்க 2 பேரும் போங்க. அட வாவ, நீதியே வந்து பறக்கிக்கிடலாம், நானும் வாரேன். நானும் சந்தியாலும் நிறைய பறக்கிட்டோம். நான் அடுத்து சாப்பிட்டுட்டு உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு. சரி. ஏ சின்ன பொண்ணு, எல்லாம் ஓடியா வாங்க சாப்பிடலாம். நேராகுதுல்ல. அந்த வாரம் பெரியம்மா. உங்க அம்மா வேற சோறு கறியெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கு பொம்பளை. நான் வேண்டான்னு சொல்ல கேட்காம கூப்பிடதான் வந்தேன் பெரியம்மா நானே உங்களை. அப்படியா? நான் தப்பு கவனிக்காம வந்துட்டேன்னா நீ வந்தது தெரியாம. பத்திராளியக்கா சோறு கொண்டு வந்தேன்னு சொன்னதான் சரின்னு நானே இவ்வளோ கூப்பிடுங்க வந்தேன். ஏன்னா இவ்வளோ 2 தானே கடந்தாலும் வேணு. சரி வாங்க. ஆமா, அவைய தான் கூப்பிட சொல்லி விட்டாவ, அதான் வந்தேன் பெரியம்மா. எல்லாத்தையும் முருங்கைக்காவை எடுத்துக்கிட்டு வா. ஐயோ ஏற்கனவே எனக்கு தூக்கம் சொக்குது, இதில் சாப்பிட்டேன்னா அந்த ஆளும் உறங்கிடுவேன்னு. அதுக்கப்புறம் மூஞ்சி கழுவிட்டு உட்கார்ந்து படிப்பை சாப்பிட்டுட்டு நல்லா படிப்பு மண்டையில ஏறும். என்னத்தை யாருது போங்க, புக்கத்துக்கு கணத்துக்குள்ள தூக்கி போட்டு போயிடலாமான் இருக்கு. எவன் நில்லு, நாங்களும் வரோம். முருங்கையில் கொஞ்சம் காய் கிடந்துச்சு, வேற அது அந்த அளவு கடந்தாலும் வேற முத்தி போவோம். சந்தையில் விற்களவுக்கு பெருசாக நிறைய காய் இல்லைனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு கட்டு கொண்டு போய் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு காய் கிடந்தது. அதான் பறிச்சு போட்டுட்டு வந்தேன். பிள்ளைகள் எல்லாம் அங்கே பறிச்சுட்டு வந்தாளுவே. அப்படியா? சரி. சின்ன பொண்ணு படிச்சாலாடே? ஆமா பெரியம்மா, நீங்க பயப்படாதீங்க, எப்படியும் பாஸ் ஆயிருவா, படிச்சுட்டு தான் இருக்கா. அவளை நினைச்சுதான் எனக்கு என்னமோ தெரியல ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. சரி, அவ வேற ஆசைப்படுவாளன்னு பிரியாணி செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்படியா? பிரியாணியா? பரவாயில்லையே. என் முண்டாட்டி என்ன செஞ்சிருக்காளோ தெரியல. நான் என்ன செஞ்சு எடுத்துட்டு வந்தேன்? நான் காரக்குழம்பு தான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். வாங்கக்கு. வாலட்சுமி, நீங்க போன் பண்ணது எனக்கு சரியா கேட்கவே முடியல. நீங்க வேற தோட்டத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னவும் தான் கேட்டுச்சு. அதான் அந்த பிள்ளைல வர சொல்லிட்டு வந்தேன். வரட்டும். பூ மாதிரி அனுப்பியிருந்தேன் கூப்பிடறதுக்கு. ஆமா அந்த பிள்ளைல வருதுவே.
நீங்க என்னத்துக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்தீங்க? நான் தான் சோறு கறி எல்லாமே நிறைய தான் கொண்டு வருவேன் இந்த பிள்ளைகளை தோட்டத்துக்கு வர நேரத்துல. எல்லாம் கிடக்கு, நீங்களும் போட்டு சோறு கொண்டு வந்திருக்கீங்க. நான் தான் வேண்டான்னு சொன்னேனே. நீ சொன்ன லட்சுமி, இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. அவ வேற பிரியாணின்னா கொஞ்சம் ஆசைப்படுவா. அதனால சிக்கன் எடுத்திருந்தா அதான் அந்த கொஞ்சம் போட்டு பிரியாணியா செஞ்சு கொண்டு போயிருவோம். வேற தனியா குழம்பு சோறுன்னு கொண்டு போயிடாதுன்னு நான் ஒரேடியா பிரியாணியா போட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, செஞ்சுட்டு வந்துட்டிய. பிள்ளைகளுக்கு பிரியாணின்னா திங்க ஆசைதான் படம். சரி, சாப்பிட்டு போட்டோம். நீங்க கை கால் கழுவிட்டு வந்துட்டீங்களா? உங்களுக்கு சோறு போடட்டுமா? ஆமா, சோத்த போட்டு லட்சுமி சாப்பிட்டுட்டு போய் வேலையை பார்க்கட்டும். பயங்கர ஆட்டமாவெல்லாம் இருக்கு. எப்ப நீ ஆடலையா? அக்கா, நம்ம ஒன்லி ஆடியன்ஸ் தான்க்கா. இவங்களால மட்டும்தான் இப்படி எல்லாம் ஆட முடியும். இந்த பயல்வனோட ஒரே ஃபன்னா இருக்கு ரோஸ். இனிமே நம்ம இந்த பயல்வனை அடிக்கடி நம்ம கூப்பிட்டுக்கிடுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. டூருக்கு போயிட்டு வரட்ட அப்புறம் லீவு தானே, பூரா இவங்கள வச்சு நம்ம ஃபன் பண்ணுவோம். ஏக்கா, சுமோட்டோ ஸ்விக்கில எல்லாம் போட்டு ஆர்டர் பண்ணி தாக்கா சாப்பாடு. அட இருல, இப்ப எங்க அம்மா சோறு கொண்டு வருவா, வந்ததான் சாப்பிடலாம். எனக்கெல்லாம் இளநீ எல்லாம் சாப்பிட்டு ஃபுல்லா ஆயிடுச்சு வயிறு. அதனால எனக்கு வேண்டாம், எங்க அம்மா கொண்டு வர சாப்பாடை நீங்கள் போய் சாப்பிடுங்க. போடே, திண்டு கல்லுக்கு வருவியா, இத்துணூண்டு கண்ணத்துல கிச்சி நூறு தருவியா. நெத்தியில சுருண்ட முடி, என்ன சுத்தி இழுக்குதையா, ஓ ஓ ஓ. ஏ பிங்கி, என்ன சோறு கொண்டு வந்துட்டியா? வா வா வா. உன்னையதான் என்ன காணுமேனு தேடிக்கிட்டு இருந்தேன். அவன் ஒரு ஓவனா எங்க பெத்து விட்டுருக்கீல ஓடுகாலியே. நம்ம பிள்ளையவே என்ன வார்த்தை சொல்லியா? பின்ன என்ன, வீட்ல இருந்து ஒரு வேலைய பாப்பான்னு பார்த்தனா அவ கூட வேலை செய்யவளையும் கூட்டுக்கிட்டு தோட்டத்துக்கு வரேன்னு வந்தாலும் எங்க அவ காலை முடிச்சு வீட்டுல போட்டாதான் சரி வரும். அவ அங்க பிள்ளைகளோட பாட்டமும் ஆட்டமுமா இருக்கு, எல்லாம் ஒண்ணா விளையாடிக்கிட்டு இருக்காவ. எந்த பயிலோட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கா? டா, சின்ன பயிலுவ, அம்மூர்கார பயிலுவதான். அவதான் வரும்போது கூட்டுக்கிட்டு வந்தா. யார் அது? அதான் அந்த சரசு மூவே, அப்புறம் இந்த போலீஸ்கார மூவ ஒருத்தவன்ல, அந்த பையன் எல்லாம் தான். எது சரசு மோவனா? அந்த பிக்காளி பயல கூட ஏன் இவ சுத்திக்கிட்டு இருக்கா? அவனெல்லாம் யார் தோட்டத்துக்குள்ள விட்டது? அந்த பயலோலாம் வெளியே அடிச்சு பத்துங்க. பிங்கி, இங்க வேற இந்த மாதிரி எல்லாம் பேசாத. சின்ன பயலுவ, கொஞ்சம் அவளுக்கு டைம் பாஸுக்கு பேசிட்டு போறாளா விடா. அவ வயசு பயலோடய பேசிக்கிட்டு இருக்கா, சின்ன பயலோட தானே பேசியா, இதுல என்ன இருக்கு? அவனு ஊருக்குள்ள போய் ஒண்ணுக்கு ரெண்டா என்னத்தையாவது நம்ம பிள்ளைய பத்தி சொல்லி வச்சுட்டா என்ன பண்ணியது? இது பேக்க கடங்க எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம். இவளுக்கு சீக்கிரமா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வழிய பாக்குறணும். நீனும் அவர் கூட்டு வந்தானுங்க வீட்டு தோட்டத்துக்குள்ள வச்சு அவன்கிட்ட விளாட்டு கட்டிக்கிட்டு இருக்கியரா? அவளை வியாழ வாங்கத்து விட்டுட்டு அவ கடந்து ஆட்டம் முடியாவன் எங்க அவா? அதான் அது தென்னை மரத்து முட்டுக்குள்ளதான் இருக்கா. இந்த வாரேன் அவளுக்கு. இந்தாங்க உங்களுக்கு சுவாறு கறி எல்லாம் வச்சாச்சு. அவளுக்கும் சுவாத்த கொண்டுகிட்டு வந்தேன். நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, அவளை ஒரு கை பார்த்துட்டு வாரேன். அந்த பயலுலையே அடிச்சு பத்திட்டு வாரேன். இந்த மாதிரி பிங்கி, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. நீங்க சும்மா இருங்க. பிங்கி சொன்னா கேளு. அதெல்லாம் கேட்க முடியாது. ஐயோ அத்தை, எம்மா எம்மா வாமா, இந்த பயலோட ஒரே கூத்தா போச்சுமா. நல்லா ஜாலியா இருக்குமா, வா வா. சாப்பாடு இப்பதான் கொண்டு வந்தியோ? கொண்டு அந்த பயலோட பசிக்குதுன்னு சொன்னானுவன். ஏலே, உங்கள் ஆட்டத்தை போது நிப்பாட்டுங்களே. உங்கள் எல்லாம் முதல்ல யார் தோட்டத்துக்குள்ள விட்டது? ஆமா, இது என்னது? இது இளநீலாம் இப்படி வெட்டி நாசம் பண்ணி வச்சிருக்கிறது யாரு? ஏய், எல்லாம் நீங்கள் தானே பிச்சைக்கார பயல்வளா? ஏன் தோட்டத்துல வந்து இதெல்லாம் எதுக்கு கை வைக்கியே? எம்மா, வார்த்தையை பார்த்து கவனமா பேசுங்க. என்ன வார்த்தை பேசுறீங்க? அந்த பையனோட நான் தான் கூப்பிட்டு வந்தேன் தோட்டத்துக்கு, வரமாட்டேன்னு தான் சொன்னானுவேன். நீ இப்படிதான் நாய் மாதிரி கத்துவேன்னு. ஓஹோ, நாய் மாதிரி கத்துவேன்னு வேற சொன்னானுவல. அவனு ஒன்றும் சொல்லல, நான் தான் சொல்றேன். உங்க வீட்டுல பார்த்தா சத்தம் போடுவாங்க, நாங்க வரலக்கான்னு சொன்னானுவேன். நான் தான் வம்படியா கூப்பிட்டு வாங்கலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். எனக்கு போர் அடிக்குதுன்னு. உனக்கு அடிக்கும் போர் அடிக்காது. உனக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிடும். உனக்கு போர் அடிக்கும் தானே வீட்டுல இருந்து இவளை கூட்டிட்டு வந்தா, ஐச கூட்டிட்டு. அப்புறம் என்னத்துக்கு இந்த பயல்வனை எடுத்துக்கிட்டு தெரியா? இவங்க ஒண்ணுக்கு ரெண்டா ஊருக்குள்ள போய் என்னத்தையாவது சொல்லி உன் பேரை கெடுக்கிறதுக்கா? இங்க பாருமா, நீ எல்லாத்தையுமே இப்படி தப்பாயே பார்க்காத. அவங்க சின்ன பயலுவ. யாரு இவங்களா?
ஊருக்குள்ள வேண்டாத வேலை செய்யறது பூரா இவனுதான். இந்த காவடி வேலை கூட சேர்த்துக்கிட்டு திரிஞ்சனா உன் பேரும் கெட்டு பேரும் பாத்துக்க. உனக்கு நாளைக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதாம்மா. இங்க பாரு பிங்கி, நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம இப்படி பேசலாமா சொல்லு? அட இப்ப நம்ம வீட்டு பிள்ளைய நான் ஒண்ணும் சொல்லல. இப்படி கூட்டுக்கிட்டு தெரியாத உன்னைய உன் பேரை கெடுத்து விடுவான்னு தான் சொல்றேன். நாங்க வீட்டுக்கு போறோம். இல்ல நீங்க இருங்க, சாப்பிட்டுட்டு போலாம். இல்லக்கா பரவாயில்ல இருக்கட்டும், நாங்க அப்புறம் வாரோம். இல்ல என் மேல எதுவும் கோவப்படாதீங்களே, நம்ம அப்புறம் பாப்போம். என்ன தாங்களே காசு ஏதாவது வாங்கி சாப்பிடுங்கண்ணே. ஏ ஏ ரோஸ், யார் வீட்டு காசுக்கு எவன்ட்ட கொடுக்க? இல்லக்கா வேண்டாம், நாங்க சும்மா தான் கேட்டோம். அத ஆர்டர் பண்ணி தாங்கனே. நாங்க சும்மா அப்படியே வீட்டுக்கு போயிருவோமே, வீட்ல போய் சாப்பிட்டுக்கறோம். அட வச்சுக்கல, நான் தானே தாரேன். இல்லக்கா வேண்டாம், எல்லாம் வாங்க நம்ம போவோம். சே பாவம் அந்த பசங்க. ஏம்மா நீ இப்படி இருக்க? உன் புத்திக்கு தாம்மா நீ இப்படி இருக்க? ஏன் நான் நல்லா தான் இருக்கேன். என் புத்திக்கு நான் என்ன குறைஞ்சா போயிட்டேன்? அவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். ஓவரா இடம் கொடுத்தனா இன்னும் நம்ம தலைக்கு மேல இருந்து யாரி உட்கார்ந்துக்கிடுவானுவேன். சும்மா போமாங்கிட்டு நீ சோறு கொண்டராமலே இருந்திருக்கலாம். சோறு கறி ஆக்க விட்டுட்டு இனியே நான் ஒரு நாள் சோறு கறி குக்கிக்கிட்டு இப்படி தோட்டத்து பக்கம் வந்தது கிடையாது. உனக்கண்டு தம்ல கொண்டுகிட்டு வந்தேன். உன்னை யார் கொண்டு வர சொன்னா? சே என் மூடே அப்செட் பண்ணிட்டேம்மா. நல்லா ஜாலியா இருந்த அந்த பசங்க கூட. இல்ல உனக்கு காலகாலத்துல ஒரு கால்கட்ட போட்டா எல்லாம் சரியாயிரும். ஏம்மா ரோஸ் ஐசுமா வாங்க சாப்பிடலாம். உங்க அத்தை இப்படி ஏதாவது சொல்லிட்டு அடப்பா. வா உங்க அம்மா சொல்லி எல்லாம் கண்டுக்காத, வாமா சாப்பிடலாம். அப்பா எப்படி வந்த பொம்பளை வச்சு நீங்களா சமாளிக்கா? சீக்கிரமா இதை டைவர்ஸ் கொடுத்து அனுப்பப்பா. அதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்கணுமா. இனிமே இதை அனுப்பி என்னத்துக்கு? அம்மா வாமா ஐசுனியும். எது டைவர்ஸா? கொழுப்படுத்த கலவை என்ன பேச்சு பேசிட்டு போறான் பேரு. ஒரு நாள் கூட நான் என் இளநிய ஒண்ணுனா எடுத்து வெட்டி தின்னது கிடையாது. இவ்வளோ அன்னைக்கு வந்து இப்படி ஒரு காட்டையே நாசம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கானுங்கள. இதெல்லாம் தேவையா இங்கே? இதை சொன்னா நம்ம மேல கோவப்பட்டு போகுதுவேன். இவளெல்லாம் வைக்க இடத்துல வச்சாதான் நமக்கு தோட்டம் தப்பிக்கும். இல்லைன்னா அப்படிதான் நாசமா போவோம். செவ்வரன் இது கடையில் வியாபாரத்தை கொடுத்துட்டா என்ன காசு வாங்கியிருப்பேன். எல்லாத்தையும் மண்ணாக்கி நாசமாக்கிட்டு போயிட்டானுவல. நல்லா சூப்பரா செஞ்சிருக்கிய போங்க. நீங்க டபராவில போட்டீங்களா குக்கர்ல போட்டீங்களாக்க? டபராவில தான் போட்டு செஞ்சேன். குக்கர் எங்க இவ்வளவு பேருக்கு செய்யறதுக்கு குக்கர்ல செய்ய? என்கிட்ட 5 லிட்டர் குக்கர் வரைக்கும் தான் உண்டு. டபராவில போட்டு தான் செஞ்சுட்டு அந்த வேலைக்கார பயில்களுக்கும் கொடுத்துட்டு அப்படியே இங்கேயும் கொண்டுகிட்டு வாரேன். சரி சூப்பரா இருக்குக்கு. அம்மா சோனி சந்தியா பூமாரி எல்லாரும் டூருக்கு போறாவலாம்மா. ஏன் இப்ப நீயும் போகணுமோ? உனக்கு தான் பரிச்சை இருக்குல்ல. பரிச்சை முடிஞ்ச அப்புறம் உங்க மாமி வீட்டுக்கு அனுப்புறேன். நீ அங்க டூருக்கு போ. அவியெல்லாம் எங்கேயோ போறாவலாம். குழுமனாலேயே எங்கேயோ போறேன்னாவே. அங்க போறியா? ஏம்மா அங்கெல்லாம் வேண்டாம். பிள்ளைகளெல்லாம் நீங்க டூருக்கு எந்த ஊருக்கு போறீங்க? கோயம்புத்தூருக்கு போறீமா? எல்லாம் இனிமே ஏதாவது எடுத்து வைக்கணும்னா வீட்டுல போய் ஞாபகமா எடுத்து வச்சிருங்க அம்மா. வேற அங்க போய் நின்னுக்கிட்டு திருன்னு முழிக்காதீங்க. எம்மா டிராவல் பேக் வேணும் பே. எல்லாம் அதான் வீட்டுல ஒரு பையன் கிடக்குல்ல, அதுல 2 பேர் துணிமணியும் எடுத்து வச்சுட்டு கொண்டு போங்க. எம்மா 2 பேருக்கும் தனித்தனி பை வேணும். ஒரே பையிலெல்லாம் வச்சுக்கிட மாட்டோம் போ. அவ ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல இருந்தேன்னா அப்புறம் எப்படி எனக்கு வேணும்ன்ற துணியை எடுத்துக்கிறது? ஆமா எனக்கும் தனியா பை வேணும். வேணா என் வீட்டுல ஒரு டிராவல் பேக் கிடக்க வேணா எடுத்துக்கங்களா? தந்து விடட்டுமா சின்ன பொண்ணுகிட்ட? ஆனா அதுவும் நல்லா பெருசா தான் இருக்கும். 2 நாளைக்குள்ள துணிதாம வேணும். நிறைய வைக்கிறதுக்கு பெரிய பேக்கா இருந்தா நல்லா இருக்காது. சின்ன பேக்கா தான் வேணும். சின்ன பேக்னா என்கிட்ட கிடையாது. என்ன சரஸ்ட்டு இருக்குமான்னு கேட்டு பாரு லட்சுமி. எங்க வீட்டுல சதீஷுக்கும் எனக்கும் எடுத்துட்டோம், வேற இல்ல. அங்கேயும் இல்லையா? அப்ப உமாள்கிட்ட கேட்டு பாப்போமா? அவகிட்ட எல்லாம் எலி கடிச்சு விட்டும்பா. அவகிட்ட கேட்கறது கேட்காமலே இருக்கலாம். வேணா பெரிய பொண்ணுகிட்ட கேட்டு பார்க்கலாம். வேண்டாம் ஏன் எல்லாத்தையும் போட்டு கேட்டுட்டு அடப்பானே. நான் இன்னைக்கு சந்தைக்கு போவோம்ல, போகும்போது முருங்கைக்காயை போட்டுட்டு வரும்போது நான் டிராவல் பேக் வாங்கிட்டு வரேன். எப்பா நல்லா சின்னதா சூட்கேஸ் மாதிரி வாங்கிட்டு வாப்பா, நல்லா அழகா ஸ்டைலா இருக்க மாதிரி. எப்ப சோனி சூட்கேஸ்னதும் அப்பா பழைய காலத்து சூட்கேஸ் ரங்கு பட்டி தூக்கிட்டு வந்துட போறாரு. அப்புறம் நம்ம அதை கொண்டு போய் அங்க போய் அசிங்கதான் படணும். ஏலா அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா அப்ப நீங்களும் போய் வாங்கிட்டு வாங்க உங்க அப்பா கூட போய். எப்பா அப்ப எங்களை கூட்டிட்டு போறீங்களா சாயங்காலம்? சரி அப்போ வாங்க, சாயங்காலமா கூப்பிட்டுட்டு போறேன். போய் உங்களுக்கு வேணுங்கதை வாங்கிட்டு வாங்க. எல்லாம் கூப்பிடும் போதே சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துருங்க. உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கிடுங்க. வேற சும்மா போட்டுட்டு அப்புறமா அது இல்லை இது இல்லைன்னு என்கிட்ட வந்து மூஞ்சி திருப்பிக்கிட்டு நிற்கப்படாதாம்மா. சரிம்மா. திங்கிறதுக்கு பண்டம் கிண்ட ஸ்நாக்ஸும் இல்ல என்னென்ன வேணுமோ எல்லாமே உங்க அப்பன்ட்ட கேட்டு வாங்கி வச்சுக்கிடுங்க. ஓகே டன் சொல்லிட்டலாம் அம்மா. அப்பன்னா இன்னைக்கு வேட்டை தான் போ. பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும், கவனமா இருக்கணும். உங்க வீட்டுல இங்கே பேக்க கணங்க முடிச்சுக்கிட்டு திருவியல அது மாதிரி அங்க போற இடத்துலலாம் இருக்கக்கூடாது அம்மா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா. என் மோளெல்லாம் அதுக்கு தான் அனுப்ப பயமா இருக்கும். இவெல்லாம் காலேஜ்லாம் போனான்னா இவளெல்லாம் நானும் அனுப்ப மாட்டேப்பா. இவளை பாதுகாக்கிறது யாரு? ஏம்மா சும்மா என்ன எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லாதப்ப. நான்லாம் அதெல்லாம் பத்திரமா தான் இருப்பேன். அவ்வளோ ஒன்றும் நான் ஒன்றும் பேக்கு கிடையாது. நீ முதல் இந்த பரீட்சையில பாஸ் ஆகு, அப்புறம் பார்ப்போம்.